ஸ்ரீராம், ஹாய் ஹாய். ஜிபியு படம் பார்த்தாச்சா? 2 டைம்ஸ் பார்த்துட்டேன். இன்னும் 2 டைம்ஸ் பார்க்க போறேன். ஓ, படம் எப்படி இருக்கு? தலை ஃபேன் நீங்க தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட். தாறு மாதிரி தக்காளி சோறு. அருமையா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அல்டிமேட். செகண்ட் ஹாஃப்? செகண்ட் ஹாஃப்லாம் அல்டிமேட் ஸ்டார்லாம் எடுத்து போட்டாச்சா, கேலக்ஸி ஸ்டார் போட்டுற வேண்டியதான். ஓ, கேலக்ஸிக்கு போயாச்சு. ஆமா, கேலக்ஸி ஸ்டார் தான் மேட்டுக்கு. பாட்டெல்லாம் ஒன்று ஒரு சீனுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பாட்டு போனா வேற யாரையும் போட முடியாது. ஜி பிரகாஷோட என்ன சொல்றது, அவர் வந்து நைஸா வேலை வாங்கிட்டாரு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? புள்ளி 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 பாட்டு, அந்த பாட்டு மட்டும் கேளுங்க. நான் படம் ரொம்ப கேவலமா இருக்கும். நீங்க என்ன படத்துல பாருங்க, சூப்பரா இருக்கும். ஷன்வி நீ பாடு. என் பொண்ணு கூட அந்த பாட்டுக்கு ஃபேன் தான். த்ரிஷா படத்துல அவங்க வர சீன்லாம் எப்படி இருக்கு? த்ரிஷா படத்துல த்ரிஷாலாம் ஓகே தாங்க. சர்ப்ரைஸா ஒருத்தங்க வராங்க, அதை பாருங்க, அது சூப்பரா இருக்கு. இன்னொரு பொண்ணு ஒன்று இருக்கு. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப முன்னாடியே பிடிக்கும். அது இந்த படத்தை தாறுமாறா பண்ணிடுச்சு. அதுவும் நல்லா இருக்கும். பாருங்க, படத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் தாஸ் எப்படி நடிச்சிருக்காங்க? அர்ஜுன் தாஸ் அல்டிமேட் ஸ்டாருக்கு அடுத்தது அல்டிமேட் ஸ்டார் சொல்லக்கூடாதா, ஏகேக்கு அடுத்தது அர்ஜுன் தாஸ் தான் படத்துல. அவர் தான், அவரோட வில்லனிசம் அருமையா இருக்கு படத்துல. அவரோட டான்ஸ்லாம் எப்படி இருக்கு? அவர் செமையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் இப்படிலாம் ஆடுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னென்னமோ ட்ரெயின் பண்ணியிருக்காரு. தாவிதான் ஆடுறாரு. சூப்பரா இருக்கு அதெல்லாம் பார்க்க. டைரக்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டைரக்டர் பத்தி என்ன நினைக்கிறேன், அவர் இப்போதான் ஒரு நல்ல ஒரு பேரோ படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எடுத்த முன்னாடி படம் எதுவுமே எனக்கு பிடிக்காது. ஆனா இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்துல ஃபேன் பாய் மூமெண்ட்னு சொல்றாங்கல்ல, இந்த படத்துல அப்படி இருக்கா? உண்மையாவே ஃபேன் பாய் மூமெண்ட்னு ஒன்று இருக்கா? ஃபேன் பாய் மூமெண்ட்லாம் கிடையாது. ஒரு அஜித் வெறின்னு எடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் படம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேற எதுவும் சொல்ல முடியாது. நீங்க அப்பெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஃபேன் பாய் மொமெண்ட்னு ஒன்னே சொல்ல முடியாது. ஃபேன் பாய் மொமெண்ட் தான் ஓல்டு படமே. அப்படி இருக்கு படம். வெறியன் எடுத்தா எப்படி இருக்கும்? அஜித் வெறியன்டா. எனக்கு இந்த நாடி நிலமெல்லாம் ஒருத்தர் சொல்லியிருப்பான், தருசு அந்த மாதிரி அவங்க காலெல்லாம் அஜித்துன்னு இருக்கும் போல இருக்கு. அப்படி எடுத்துருக்கான் படம். படத்தை விட்டு வெளில வந்துட்டு வேற பாட்டு தான் அவன் மைண்ட்லேயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் படம். படத்துக்கு வரவங்களுக்குலாம் வந்து விக்ஸ்லாம் கொடுக்குறாங்களாமே. ஆமாங்க, ஃபேன்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது, கத்தி தொண்டை போயிடும்லங்க. நான் ஃபஸ்ட் டைம் போனப்பெல்லாம் வந்து எனக்குலாம் வந்து சவுண்டு நிறைய வச்சுருந்தாங்க. ஆடியோலாம் செம்ம சவுண்டு வச்சுருந்தாங்க. அதனால நான் கத்தி தொண்டெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் நல்லா பேசுறதுக்கு எதுக்கு நான் செகண்ட் டைம் பார்த்துட்டு பேசுறதுனால அது காரணம் வந்து என்னன்னா, செகண்ட் டைம் பார்த்தப்ப நான் அந்தளவு பெருசாக கத்த முடியல என்னால். ஏன்னா ஒரு மூமெண்ட்ஸ் எனக்கு தெரியும். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நல்லா கத்திட்டேன். எனக்கு தொண்டைப்பெல்லாம் செம்மையாக கட்டிக்கிச்சு. 2 டீ குடித்தேன். அது இல்லாமல் எங்கள் அம்மாலாம் முன்னாடி சொல்லியிருக்காங்க கத்தாதான் தலைவலிக்குன்ட்டு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது இதெல்லாம். அந்த அளவு கத்திட்டேன். என் தொண்டை தான் இப்போ இதாகிடுச்சு. அதனால செகண்ட் டே பார்க்கும்போது ரிவ்யூ. நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது தேட்டரில் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோலாம் வருது. எனக்கு டிக்கெட் கிடைக்காம வீக்டேஸ் போயிட்டு இருக்கேன். வீக்கெண்ட் டிக்கெட் கிடைக்காம அதோ இப்போ அடுத்த ஷோக்கெலாம் டிக்கெட் நான் இப்போ திரும்ப புக் பண்ண சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. படம் ஓட விடாமல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை எப்படி? அது வந்து சும்மா ஃபேக்காக நைட் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது. படம் என்னன்னா, டிக்கெட் கிடைக்கல. நானே டிக்கெட் கிடச்சி இப்போ போன 2 சீட்டு கிடச்சி கடையில் போயிட்டு இருந்தேன். இப்போ அதாவது வீக் டேஸ் தான் கிடச்சிது. படம் வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஹெச்டி பிரிண்ட் வந்துட்டாமே. அதெல்லாம் வந்து எல்லா படத்துக்கும் வர்றது தான். அது வந்து அது ஒன்றுமே பண்ண நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் வந்து படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாம் தேட்டரில் போய் பாருங்க. ரியல் மொமெண்ட் போகும்போது தான் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். அதை நான் போய் பட்டுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். அதுக்காகவே போகலாம். ஒர்த்து. சரி, ஓகே. இப்போ நான் அடுத்த ஷோ நான் கிளம்புறேன். ஓகே, பாய். நல்லபடியாக போயிட்டாங்க. பாய்.